எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. ஏமானு ஆட்டோ இங்கே நிறுத்த சொல்லிட்ட? இந்த கோயிலுக்கு போயிட்டு போவோம் கருப்பா, வா. எனக்கு கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைமானு. நீ வா, உள்ள வா, நீ சாமி கும்பிடு, நான் உனக்கு துணைக்கு நிற்கிறேன். ஏன் கருப்பா அப்படி சொல்ற? வா போவோம். வாட பிள்ளை, நீ சாமி கும்பிடு, நான் உனக்கு துணைக்கு இருக்கேன். நீயும் சாமி கும்பிடு. சரி உள்ள வா, நான் இங்கே நிற்கிறேன், நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா போ. நீயும் வாயா பிள்ளை. நம்ம இப்ப மாமா வீட்டுக்கு போக போறோம். மாமா கிட்ட சொல்லிட்டு புது வீட்டுக்கு போக போறோம். அப்ப சாமி கும்பிட்டுட்டு தானே போகணும், வா. எனக்கு மனசே ஒரு மாதிரியா இருக்குடா. வார வாரம் இந்த கோயிலில் வந்து விளக்கு போட்டு கடைசியில் என்ன பிரயோஜனம் சொல்லு? ஏன் இப்ப என்னாச்சு? இல்லடா, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் வார வாரம் வந்து விளக்கு போட்டோம். கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தியா? என்னாச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன ஆச்சு கருப்பா? நான் நல்லா தானே இருக்கேன், பாத்தியா? ஆமாடா, ஆமா. நம்ம விளக்கு போடும் போதெல்லாம் நீ என்ன சொல்லி சாமி கும்பிடுவ? இதைத்தான் கேட்பையா சாமி கிட்ட? நான் வேற என்னடா கேட்க போறேன்? என் மானு பிள்ளை நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அப்படி சொல்லி தான் சாமி கும்பிட்டேன். ஆமா, நீ அப்படித்தான் கும்பிட்டு இருக்க. இப்போ எனக்கு என்ன ஆயிப்போச்சு? ஆமாடா பிள்ளை, ஆமா. நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா, நான் நிற்கிறேன் போ. நான் வார வாரம் விளக்கு போடும்போது நான் மனசுக்குள்ள என்ன தெரியுமா சாமி கும்பிட்டுக்கிடுவேன்? என்ன கும்பிடுவ? நான் எப்பவும் கருப்பன் கூடயே இருக்கணும், கருப்பன் சீக்கிரமா என்கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும்னு சொல்லி தான் விளக்கு போட்டேன். நான் சொன்னதையும் சாமி கேட்டுட்டாரு பாத்தியா? இந்த சாமி ரொம்ப சக்தியான சாமி. அதனால தானே நீ பிறந்த நாள் அன்னைக்கு நைட் ஐ லவ் யூ சொன்னேன். நான் எப்பவுமே கருப்பன் கூடயே இருக்கணும், கருப்பனும் நானும் எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி சாமி கும்பிட்டேன். ஆனா சாமி அதை மறந்துட்டாருன்னு நினைச்சேன். அவர் மறக்கல பத்தியா? பெரியத்த பேச்ச கேட்டுட்டு அரவிந்தன் எனக்கு தாலி கட்டினதும் எனக்கு சாமி மேல கோவமா வந்தது. சாமி நம்ம கும்பிட்டதையெல்லாம் மறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு வந்தேன். ஆனா அவர் மறக்கலன்னு இப்பதானே தெரியுது. சாமி நமக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு கருப்பா. வா நம்ம போய் கும்பிட்டு வருவோம், வா. ஆத்தா சொல்லும், நமக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது கெட்ட விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. சாமி தான் அந்த கஷ்டத்தை நமக்கு கொடுப்பாராம். அதுக்கப்புறம் அவரே அதை சரி பண்ணிடுவாராம். அப்படியா? எதுக்கு அப்படி செய்வாராம்? நமக்கு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி இருக்கோம், எப்படி நடந்துக்கிறோம்னு சோதிச்சு பார்க்கறதுக்காக அப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுப்பாராம். ஓஹோ. ஆனா சாமி நம்ம கூடவே தான் இருப்பாராம். இவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாராம், டீச்சர் மாதிரி. அப்புறமா வெரி குட் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதெல்லாம் நமக்கு கேட்காது, சாமி பேசுறதெல்லாம் கேட்காதுல்ல. அந்த வெரி குட் சொல்ற மாதிரி நமக்கு ஏதாவது நல்லது செய்வாராம். ஆத்தாளுக்கு வேற வேலையே கிடையாது. ஆத்தா சரியா தான் சொல்லுது போ. உனக்கு என்னன்னு தெரியுமா? என்னது? ஆத்தா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு கதை சொன்னதுல, ஒரு அக்கா சாமி கும்பிட்டதும் அவங்களுக்கு குட்டி பாப்பா வந்துருச்சுன்னு. அதை நான் உங்ககிட்ட சொன்னப்ப நீ நம்பவே இல்லைல்ல? அதுவும் நிஜம்தான். என்னடா பிள்ளை, என்ன சொல்ற? ஆத்தா சொன்னதுமே நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா, நீ அப்படிலாம் இல்லை அதெல்லாம் சும்மான்னு சொன்னியா. நானும் சரின்னு சாமி கும்பிட்டு பார்த்தேன். அதனால பாத்தியா பாப்பா வந்துருச்சு. ஆத்தா சொல்றதெல்லாம் நிஜம்தான் போல கருப்பா. அந்த குந்தி தேவி அவங்க சாமி கும்பிட்டு குட்டி பாப்பா வாங்கின மாதிரியே நானும் சாமி கும்பிட்டு குட்டி பாப்பா வாங்கிட்டேன் பாத்தியா? குட்டி பிள்ளை இப்படிலாம் போய் யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காதடா. சொல்ல மாட்டேன். அப்புறம் குட்டி பிள்ளை, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கருப்பா கேளு. இல்லை, நம்ம புது வீட்டுக்கு போனோம்ல, அங்கே வளர்மதி அக்கா இருந்தாங்கல்ல? ஆமா, டான்ஸ் அக்கா. அவங்களுக்கு என்ன? இல்லை, அவங்க சொன்னாங்க, மானு பிள்ளைக்கு நீ ஒரு தாலியை கட்ட வேண்டியது என்னன்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு சொன்னேன். நீ என்ன சொல்கிற மானு? அந்த பாட்டியுமே அப்படிதான் சொன்னாங்க. கல்யாணமான பிள்ளை தாலி இல்லாம இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுதான் அதைத்தான் வேற தாலி போடும்போது தான் இப்படி எல்லாம் சண்டை வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் பாட்டி கோவப்பட்டுட்டாங்க. அது சரிடா பிள்ளை. நான் என்ன கேட்குறேன்னா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமான்னு கேட்குறேன். நம்ம 2 பேரும் தானே கருப்பா லவ் பண்றோம். அப்ப நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அரவிந்தன் கூட போன்னு சொன்னதுனால தான் நான் போனேன். இல்லாட்டி நான் போயிருக்கவே மாட்டேன் உன்னை விட்டுட்டு. நான் தாண்டா அன்னைக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை அவங்ககிட்ட நான் விட்டுருக்க கூடாது. மாமா சொன்னாருன்னு தானே நீ அப்படி செஞ்ச. இல்லடா, அன்னைக்கு யார் பேச்சையுமே கேட்டிருக்க கூடாதுன்னு தோணுது. மாமா பேச்சையுமா? அன்னைக்கு அரவிந்தன் கூட நான் உன்னை அனுப்புனதாண்டா நான் பண்ண பெரிய தப்பு. யாரும் என்னன்னு போங்க, எனக்கு என் மானு பிள்ளை வேணும்னு நான் அன்னைக்கு பிடிவாதமா நின்றுருந்துருக்கணும். பெரியத்த மாமாவை வஞ்சிக்கிட்டே இருந்தாங்கல்ல கருப்பா. இப்போ மட்டும் என்ன திட்டாமலா இருக்காங்க? பெரியத்த சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எப்ப பார்த்தாலும். உங்க அண்ணன் யாரை பத்தியுமே கவலைப்படாம மயிலக்கா தான் வேணும்னு சொல்லி தாலியை கட்டி கூட்டிட்டு வந்துட்டான். முத்து பாரு, வெண்ணிலா தான் வேணும்னு சொல்லி யாரை பத்தியுமே கவலைப்படாம தாலியை கட்டிட்டான். நான் மட்டும்தான் எங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு உன்னை அரவிந்தங்கிட்ட விட்டுட்டேன்.
அதனால உனக்கு எவ்வளோ கஷ்டம்டா பிள்ளை. அதுக்கு தான் நான் அப்பதை சொன்னேன், சாமி நமக்கு கஷ்டம் கொடுத்தாலும் நல்லதுதான் செய்வார் கடைசியிலன்னு. என்னமோ போடா. கருப்பா நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதையா பிள்ளை. சரி கவலைப்படலை. இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம டென்த்தில் இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து ஆட்டோவில் ஏற்றிட்டு அப்படியே அப்பா கிட்ட கேட்டுட்டு வந்துருவோமா? மாமா கிட்டயா? என்னன்னு? இல்லை வேற வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லணும்ல. சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லிட்டு வருவோமான்னு கேட்குறேன். சொல்லிட்டு வருவோம். கல்யாணத்துக்கு மாமாவை அத்தை எல்லாரையும் கூப்பிடணுமா? அவங்களாம் வரமாட்டாங்கடா. மாமா கண்டிப்பா வருவாரு கூப்பிட்டா. ம், வரமாட்டாரு. அங்கேருந்து யாருமே வரமாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்கிற கடமைக்கு தான் சொல்லணும். சரி வராட்டி போறாங்க, எனக்கு என் கருப்பை மட்டும் போதும். மாமா கிட்ட சொல்லிட்டு நீ எனக்கு தாலி கட்டிடு, சரியா? ம் சரி. அப்போ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாமா? வா, நீ சிரிச்சுக்கிட்டே வா. என் மாடு பிள்ளை என் கூட இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே தாண்டா இருப்பேன். ஆமா, அவ்வளவு நேரம் உம்மனு தான் இருந்த. அது நீ கல்யாணத்துக்கு என்ன சொல்லுவியோன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். இல்லடா, உனக்கு கஷ்டமா இருக்கும்ல இப்படி மாத்தி மாத்தி பண்றாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. நீ தாலி கட்டினேன்னா நான் அதை பத்திரமா வச்சுக்கிடுவேன். ம், நிஜமாவா? ஆமா, குளிக்கும் போது தினமும் தாலிக்கு மஞ்சள் பூசுவேன், கோயிலுக்கு போனா தாலியில குங்குமம் எடுத்து வைப்பேன். அப்படியெல்லாம் செய்யணும்னு அத்தை சொல்லி கொடுத்தாங்க. யாரு, உங்க பெரியத்தையா? ஆமா, ஆனா சின்னத்த கோயிலுக்கு போகும்போது நான் கூட போயிருக்கேனா, அப்பம்போது அவங்க இப்படி செய்யறத நானும் பார்த்துருக்கேன். யாருக்கும் தெரியாம அப்படியே உள்ள இருந்து எடுத்து குங்குமத்தை வச்சுட்டு அப்படி கண்ணில் இப்படி இப்படி வச்சுட்டு டக்குன்னு உள்ள போட்டுக்கிடுவாங்க. ம், அப்படியா? ஆமா, நான் பார்த்துருக்கேன். நீ தாலி கட்டினேன்னா நானும் தினமும் அப்படிதான் செய்வேன். என் பட்டுக்குட்டி. சரி போலாமாடா? போவோம். ஏன் கருப்பா, இப்ப நம்ம இங்க நிக்கிறோமே, ஆனா மாமா அன்னைக்கு என் முகத்திலேயே முழிக்காதன்னு உன்னை சொல்லிட்டு போயிட்டாரு. என் அப்பா தானே சொன்னா சொல்லிட்டு போறாரு. அதுக்காக நம்ம சொல்லாம போக முடியாதுல்ல. நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டா மாமா வருவாரா? நீ கூப்பிட்டா உன் மாமா எங்க இருந்தாலும் ஓடியே வந்துருவாரு. கூப்பிடு. மாமா, மாமா, மாமா. ஏம்மா இவன் எதுக்குமா இங்கே வந்திருக்கான்? ஏ கருப்பா, சித்தப்பா தான் அன்னைக்கு உன்னை ஒரு முகத்துல முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாருலடா. இப்போ எதுக்குடா வந்து நிக்கிற? பக்கத்து ஏரியாவில் வீடு பார்த்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். இங்கே வேற வாசல்ல ஆட்டோ நிக்குது. ஆமா பெரியம்மா, அங்கதான் வீடு பார்த்துருக்கோம். தண்ணி குடித்தனம் கூட்டிட்டு போற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்ட. இல்லாத ஆகாத வேலை அத்தனையும் பார்த்துட்டு எங்க மூஞ்சில எல்லாம் கரையை பூசிட்டு எப்படி நிக்கிறான்னு பாரு. கருப்பா, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ அரவிந்தனை முறைச்சுக்கிட்டு இருக்க. என்னடா முறைச்சுக்கிட்டே இருக்க? ஏம்மா எதுக்குமா இவன் என்னை முறைச்சுக்கிட்டே இருக்கான்? ஏய், மாமா, என்னடா ராஜாத்தி இங்க வந்திருக்கீங்க? மாமா நாங்க ஒரு புது வீடு பார்த்திருக்கோம், அங்க போக போறோம், உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஓஹோ, இந்த மனுஷனே வீடு பார்த்து கொடுத்தாலும் கொடுத்துட்டு போறோம். இப்ப தெரியாத மாதிரி ஓஹோன்னு கேக்குறாரு. அதுக்கு எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? மாமா, நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்களா? நீங்க வருவீங்கன்னு உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறதுக்கெல்லாம் நாங்க நிறைய டம்ளர் வாங்கி வச்சிருக்கோம். அதான் பெரிய மனுஷன் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செய்யறாருல, அவரே எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. யார் மாமா? உன் பக்கத்துல நிக்கிறாருல, அவர்தான். கருப்பனா? என் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிதான் இவன் அன்னைக்கு அனுப்புனேன். இப்ப எதுக்கு வந்திருக்கான்? மாமா, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தோம், நீங்க கோச்சுக்கிடாதீங்க. அப்புறமாட்டி மாமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்ட என்ன கேட்கணும்? எல்லாமே என்ன கேட்டா நடக்குது, இல்ல என்ன கேட்டுதான் இவன் செய்யறானா? இவன் இஷ்டத்துக்கு அவனா ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கான். மாமா நீங்க கோச்சுக்கிட கூடாது மாமா. ராஜாத்தி, உனக்காக தாண்டா பாக்குறேன். இவன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. இவனை பெத்ததுக்காக நான் ஒரே ஒரு காரியம் செய்யறேன், அதுவும் கூட உனக்காக தாண்டா ராஜாத்தி. என்னது மாமா? ஏய் ஏய் மரகதம், அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்துட்டேன் மாமா. மாமா என்ன மாமா? ராஜாத்தி, உன் பக்கத்துல நிக்கிறான்ல, அவன்கிட்ட சொல்லு. கல்யாணம்னு ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி தான் தப்பு பண்ணிட்டாரு, அதே தப்ப எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம்னு சொல்லு. அப்படின்னா என்ன மாமா? ஊருக்குள்ள போய் என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்காம இந்த தாலி எடுத்து உன் கழுத்துல கட்ட சொல்லு. கருப்பா, இங்க பாரு, நம்ம மாமா கிட்ட இதைத்தானே கேட்க வந்தோம். கருப்பா, நீ இனிமே இந்த மாமாவை பாரு. கருப்பா பாரு, அப்படில மாமாவை பாரு. ராஜாத்தி, மாமா. அவன் என்ன பார்க்க மாட்டான், பார்க்கவும் வேண்டாம். நீ இந்த தாலி எடுத்து அவனை உன் கழுத்துல கட்ட சொல்லு. ஆமா, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு தெரியுதா இல்லையா? அப்படியே வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிடுங்க இவங்க ரெண்டு பேரையும். ஒரு தடவை என் முகத்துல முழிக்காத, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னா சொன்னதுதான். திருப்ப அதை மாத்தி பேசுற பழக்கம்லாம் எனக்கு இல்ல. அப்ப இப்ப தாலி வாங்கி நீட்டிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பஞ்சு சும்மா இரு. இவன் இஷ்டத்துக்கு தனியா வீடு பார்த்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்பான். அதுக்காக தாலி இல்லாம அந்த பொண்ணை எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியும்? அதுக்கு என்ன? ஊருக்குள்ள எனக்கு மானம், மரியாதை, கௌரவம் எல்லாம் இருக்கு. நான் பெத்த பிள்ளைங்க அதை காப்பாத்தல, அப்ப நான் தானே அதை காப்பாத்திக்கணும். ஆமா, இப்ப இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? ஏன் இப்ப நான் கேட்டா என்ன?
கேட்கலாம். என் ராஜாத்தியை உங்க வீட்டை விட்டு அனுப்ப முன்னாடி நீங்க என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். இப்ப அவ உங்களுக்கு வெறும் மருமக தான், உங்க வீட்டு மருமக கிடையாது. அப்ப அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னது இப்ப சரியா போச்சு அப்படித்தானே? உங்க பிள்ளை எந்த பிள்ளையோட பழக விட்டு இந்த மாதிரி ஏதாவது கசமுசா ஆகி போச்சுன்னா அப்படியே நைஸா கல்யாணம் முடிச்சு வச்சிடுறதே உங்க பிளான் நான் சொன்னேன். அது நடந்து போச்சுல்ல? சரி, ஆமா, அதான் என்னோட பிளான். அப்படியே வச்சுக்கோங்க. அப்ப ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிட்டதா இருந்தா இந்நேரம் என் வீட்டுக்குள்ள இவங்கள சேர்த்திருப்பேன். ஆனா அதுக்கெல்லாம் உங்ககிட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு இப்ப எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அதை கேட்கறதுக்கான தகுதியையும் நீங்க இழந்துட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்? உங்க வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு என்ன ஆயிருந்தாலும் அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்னு பொறுப்பெடுத்திருந்திருக்கணும். ஆனா நீங்க அப்படி செய்யல. அது நீங்க பண்ண பெரிய தப்பு. இது நல்லா இருக்கே. தப்பு பண்ணது நீங்க பெத்த புள்ள, நான் பொறுப்பெடுத்துக்கிடணுமா? அப்படின்னா கோவில்ல அன்னைக்கு அவசரப்பட்டு தாலியை கட்ட சொல்லி இருக்க கூடாது அரவிந்தனை. அப்ப இப்ப எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நானும் என் பிள்ளையும் தான். அதனாலதான் அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேன். என் பிள்ளையும் எனக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இதுக்கு மேல என்ன கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது இருக்கா? இல்ல உங்களுக்கு இதுக்கு மேல நான் என்னதான் செய்யணும்? இவங்க 2 பேரும் நீங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட கூடாது, எனக்கு அதான் வேணும். ஆனா இப்ப எதுக்கு தாலியை கொண்டு வந்து நீட்டுறீங்க? என் ராஜாத்திய என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்கலனாலும் அவளுக்கு நான் தாய்மாமே. அதுக்கு உண்டான கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். தப்பு பண்ணது என் பிள்ளை தான், என் ராஜாத்தி இல்ல. என் ராஜாத்தி எங்க போனாலும் கௌரவமா இருக்கணும். அதுக்கு இந்த தாலி அவளுக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் இல்லாம இந்த தாலிக்காக நான் இப்ப இவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன்னா, இவன் சின்ன வயசுல இருந்து கடையிலையும் பண்ணையிலையும் நிறைய வேலை பார்த்திருக்கான். எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான பைசல் தான் இது. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இதை பத்தி யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ராஜாத்தி, இதை எடுத்து அவனை கட்ட சொல்றான் உனக்கு. கருப்பா, மாமா சொல்றத கேளு. இந்தாப்பா. மனு கட்டவாடா. கட்டு கருப்பா. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே. இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. மனு, மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? சரி கருப்பா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. கிளம்புங்க. ராஜாத்தி, அவனை கூட்டிட்டு கிளம்புடா. இன்னொரு தடவை அப்பா அம்மா அத்தை மாமான்னு சொல்லிக்கிட்டு நீங்க 2 பேரும் இந்த பக்கம் வரவே கூடாது. அவ்வளவுதான், கிளம்புங்க. மனு, வாடா போலாம். எதுக்கு மாமா இப்படி சொல்றாரு? வாடா, கிளம்பலாம் வா. மாமா இன்னமே நம்மள இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாரு கருப்பா. சரிடா, வர வேண்டாம், வா நம்ம கிளம்பலாம் வா. எதுக்கு அப்படி சொல்றாரு? உனக்கு நான் இருக்குண்டா, நீ வாடா. மாமா, நாங்க போறோம். நம்ம நீங்களா வந்து கூப்பிடாம நாங்க இங்க வரவே மாட்டோம். உங்க கூட சண்டை போங்க. வா கருப்பா, போவோம். சந்திரன் தேயும் சந்தனம் தேயும் என் மகனின் அன்பு தேயாது. எந்த ராஜா உனக்கு எதிர்காலம் இருக்கு. உந்தன் பேரும் புகழும் ஒளி வீசும் விளக்கு. ஆயுள் நீண்ட 1000 ஆண்டு வாழிய நீ கண்மணி. தென் பொதிகை தென்றல் போலே. மனு, போலாம்டா. நடிப்புல அப்பாவையும் பிள்ளையும் மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுன்னு. என்ன ஒரு டிராமா! எப்படியோ என்ன நாடகம் போட்டோ மகனுக்கு தன் கையால தாலி வாங்கி கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு. கடைசியில 2 மருமகள்களையும் அவரே எடுத்துக்கிட்டாரு. அருணாச்சலம், நானே உன்னை பார்க்க வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா. ஏத்தாப்புல நீயே வந்துட்ட. என்னம்மா? என்னப்பா, என்னன்னு கேக்குற? நீ என்ன ஒத்துக்கிட்ட என்கிட்ட? அது அந்த இடம் தானம்மா, அது கொஞ்சம் பெரிய இடமா இருக்கு. விசாரிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் ஆகும். 1 மாசம் ஆச்சுப்பா உங்ககிட்ட சொல்லி. இல்லம்மா, குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தான். அன்னைக்கு வந்த மனுஷனும் நல்ல மனுஷனா தான் தெரியுறாரு. ஆனா பையனை பத்தி தான் ஒன்றும் தெரியல. வெளிநாட்டுல இருந்த பையன்ல கொஞ்சம் விசாரிக்கிறதுக்கு லேட்டா தான் ஆகுது. நம்ம வீட்டு பிள்ளைய எடுத்தோம் கவுத்தோம் அப்படிலாம் கொடுத்துட முடியாதுல்ல. நெசமாலுமே நீ விசாரிக்கிறியா இல்ல விசாரிக்கிற மாதிரி போக்கு காட்டிக்கிட்டு இருக்கியா? எனக்கு என்னமோ சுப்புவுக்கு நீ செயின் வாங்கி கொடுத்ததுல இருந்து ஒரு மாதிரியா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒன்னும் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல. சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு. நீ பார்த்து வளர்ந்த பொண்ணு தான், உன் மக மாதிரி. அது உனக்கு ஞாபகம் இருந்தா சரிதான். இந்த பிள்ளை சின்ன பிள்ளை, எதுவும் விவரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா நீ பெரிய மனுஷன், பார்த்து பக்குவமா நடந்துக்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா.
நான் ஒன்றும் நினைக்கலப்பா. நாளைக்கு ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசிடக்கூடாது. அதுக்கு தான் நான் கவலைப்படுறேன். இப்போ இந்த பிள்ளைக்கு நீ செயின் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அதை என்கிட்ட கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொல்லியிருக்கணும். நேரா அந்த பிள்ளைகிட்ட வந்து கொடுத்துருக்கேன்னா அப்ப என்ன அர்த்தம்? இல்லம்மா, நான் வாங்கி பாக்கெட்ல வச்சிருந்தேன். சுப்புவை பார்த்ததும் அப்படியே கொடுத்துட்டேன். இதுல வேற ஒன்றும் நினைக்கல நான். ஒன்றும் நினைக்காம இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். இந்த தரகரை வராரு, நான் அவர்கிட்டே கேட்குறேன். ஐயா தரகரையா, ஜோசியர் இங்கே வாங்க. என்ன இல்லை, என் பேத்திக்கு ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. அந்த இடம் என்ன ஏது எப்படின்னு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லணும். அதான் நல்ல சம்பந்தம்னு நீங்களே சொல்றீங்களே, அப்புறம் என்ன நான் விசாரிக்கிறதுக்கு இருக்கு? இல்லை இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம், 4 பக்கம் போன இடத்துல வந்த இடத்துல அனுபவம் இருக்கும்ல. சரி, இடம் என்ன இடம்னு சொல்லுங்க. நம்ம ஊரில் மில்லு வச்சிருக்காருல்ல, பெரிய மில்லு, காலேஜ் கூட வச்சிருக்காருல்ல. அடடா, அது ரொம்ப பெரிய இடமாச்சே. அதான் அவங்க வீட்டுல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தானே இருக்காங்க. அந்த பையனுக்கு கூட நம்ம மயில்ராவன் என்னாச்சு மகளை கேட்டாங்களே. ஆமாம் சொன்னார். அப்போ அந்த பாப்பா கல்யாணத்தில் தான் என் பேத்தியும் பார்த்துருக்காராம். பார்த்ததும் பிடிச்சு போச்சான். அந்த பையன் வெளிநாட்டுல இருந்துல வந்திருக்கான் படிக்க போயிட்டு. ஆமாம், பையன் நல்ல குணமா? நல்ல குணந்தேன். அதான், வேற என்ன வேணும் எனக்கு? அவ்வளவுதான். வசதிக்கு வசதி, குணத்துக்கு குணம். அந்த மனுஷன் கூட நல்ல தன்மையா பேசுற ஆளு. ஆமாம், எங்கள் வீட்டுக்கு வந்தாரு, நல்லா பேசினாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இடத்துல இருந்தா அவங்க பேத்திய சம்பந்தம் காட்டு வந்திருக்காங்கங்கிறீங்க. ஆமாம், என் பேத்தி அந்த மில்லில் தானே வேலை பார்க்குறா, அதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பேத்தி லேபரா தானே வேலை பாக்குறா. ஏன் லேபரா வேலை பார்த்தா என்ன? என் பேத்திக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் ராஜகுமாரன் தான் வருவான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரியே தான் வரப்போகிறான். அவரே என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் பேத்தியோட அழகு, பொறுமை, குணம் இது எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டை, இந்த காலேஜை, இந்த மில்லை எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் பண்ணுற பொறுப்பு அவளுக்கு தான் இருக்குது. அதனால தான் அவளை மருமகளை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொன்னார். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு தடவை அந்த பையனை பற்றி கொஞ்சம் நல்லா விசாரிச்சுட்டு மட்டும் வந்துருங்க. வேற ஒன்றும் வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு காசோ நான் கொடுத்துட்றேன். அவ்வளவுதானே, விடுங்க என்கிட்ட அந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். சந்தோஷம். கமிஷன் கொஞ்சம் பார்த்து நல்லா கொடுங்க. வாங்கிக்கோங்க. சரி, அப்ப நான் வாரேன். அருணாச்சலம் பார்த்துக்க, தரகர்கிட்ட இந்த பொறுப்பை விட்டுட்டேன். இனி அவர் பார்த்துக்கிடுவாரு, நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், சரியா? சரிங்கம்மா. சரி, நான் வரேன். பாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு இவங்கிட்ட. இவன் பார்க்குற பார்வையும் நடவடிக்கையும் ஒன்றும் சரியில்லை. வயசு கூட இருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஆம்பளை, கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க. பார்த்து நம்ம தான் சூதானமாக நடந்துக்கிடணும். சரி வா, நேரம் வச்சு கடைக்கு போவோம். வா, நின்று என்னத்தை பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க? என்னடா சொல்ற? என் சாக்லேட் அவ கழுத்துல தாலி கட்டிட்டானா? ஆமா, எங்க சித்தப்பா தான் தாலி வாங்கி வச்சிருந்தாரு. இடியட், உன் பொண்டாட்டி கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டியிருக்கா, நீ பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருக்க. ஏன் பொண்டாட்டியா? நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அவளை அவன் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்டான். நான் தான் ஏமாந்து போய் நிக்கிறேன் கடைசியில. போடா இடியட். இங்க பார் சுரபி, தேவையில்லாம பேசாத. நீங்க எல்லாரும் நம்புற மாதிரி அவன் கண்டிப்பா அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான்டா. எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். அப்படின்னா நான் அந்த தப்பை பண்ணியிருப்பேன்னு சொல்றியா? நீ தானடா அன்னைக்கு அவன் இடுப்புல எல்லாம் கைய வச்ச. சுரபி வந்தா அப்படியே அரைஞ்சிருவேன் பாத்துக்க. நான் அன்னைக்கு அவளை எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் தொடல. அழுதுகிட்டு இருந்தாலேன்னு சிரிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணேன். அதுக்கு அவ கத்தி ஊரை கூட்டிட்டா. ஆனா அவங்கிட்ட பாத்தியா என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு. இப்போ எல்லாருமே சேர்ந்து என்னோட ட்ரீமை கலைச்சிட்டீங்கடா. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆனதும் நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன் தெரியுமா? இப்படி என்ன அப்படா? அப்போ ஏதோ ஃப்ரெண்டுன்னு உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா சும்மா என்கிட்டே பாய்வா. போன வை. போடா இடியட், வைடா போன. சாக்லேட், அப்போ நீ எனக்கு இல்லையா? ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ so much. சுரபி, டாடி. ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை டாடி. என்னாச்சு மை சைல்டு? ஒன்றும் இல்லை டாடி, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா உன் முகம் எப்படி இருக்கு? என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் டாடி, அதான் பேசிட்டு இருந்தோம். சரி, உன் அண்ணன் எங்க? இங்கே தான் டாடி இருந்தான். அவன் ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன். ஹாய் டாடி. மை டியர் சன், இன்னையில இருந்து நம்ம மில்லோட மேனேஜ்மெண்ட்டை நீ டேக் ஓவர் பண்ணிக்கிற. ஓகே டாடி, வித் மை ப்ளஷர். வெரி குட். அப்புறம் உனக்கு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னேனே, பொண்ணோட போட்டோ மெயில் பண்ணேன், பாத்தியா? எஸ் டாடி, பார்த்தேன். பட் ஷீ லுக்ஸ் லைக் எ வில்லேஜ் கேர்ள். வசதி இல்லாத வீட்டு பொண்ணு, அதனால பாக்குறதுக்கு அப்படி இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டா மாடர்ன் ஆயிட்டு போகுது, உன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே டாடி, பொண்ணு என்ன படிச்சிருக்கு? பொண்ணு டிகிரி முடிச்சிருக்கு. ஆனா நல்லா பொறுப்பான பொண்ணு. ஓ, வெறும் டிகிரி தானா? பட் உனக்கு ரொம்ப மேட்சான பொண்ணு வரும். இங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் படிக்க வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், மிஸ் பண்ணிடாத. ஓகே டாடி, பொண்ணை நான் பார்க்கலாமா? பொண்ணுகிட்ட பேசலாமா? ஓகே, டாடி ஏற்பாடு பண்றேன். ஓகே டாடி. ம். ஏய் சுரபி, ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துருக்க? நத்திங். என்னாச்சு? இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்த. எனி லவ் அஃபேர்? உன் வேலையை பார்த்துட்டு போ. ஓகே.
உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே உன் மேலே ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே ஏய் வெண்ணிலா, எதுக்கு அழுதுட்டு இருக்க? உனக்கு என்ன நான் அழுதா? கேட்ட கேள்விக்கு என்னைக்காவது ஒழுங்கா பதில் சொல்றியா? எதுக்கு அழுதுட்டு இருக்க இப்போ? உன்னால தாண்டா அழுதுட்டு இருக்கேன். என்னாலயா? நான் என்ன பண்ணேன் உன்ன? காலையில நடந்ததை நீ தானே பார்த்த. ஆமா, இப்போ அதுக்கு என்ன? மாமா அக்காவுக்கும் மாம்சுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு பாத்தியா? சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்கும் இப்ப நீ அழுதுகிட்டு இருக்கிறதுக்கும் என்ன இருக்கு? நான் மாமா கிட்ட கேட்டேன். நானும் தானே மாமா உங்க மருமக, எனக்கும் இந்த மாதிரி தாலி ஏன் வாங்கலன்னு கேட்டேன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பாக்குற நீ? சரி, நீ கேட்டதுக்கு உன் மாமா என்ன சொன்னாரு? கேட்கறவன் வந்து கேட்டா நான் பதில் சொல்லிக்கிறேன்ட்டாரு. அப்படின்னா? ஒன்னதான் சொல்றாரு. நீ போய் கேளு முத்து. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? வெண்ணிலாவுக்கு தாலி பறிச்சு கோக்கணும்னு சொல்லு. இங்க பாரு, நான் உன்னை பொண்டாட்டியாவே ஏத்துக்கல. இப்ப இதெல்லாம் உனக்கு ரொம்ப தேவையா? நீ தானே தாலி கட்டின மாடு. மாமா உனக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்றாரு, அதையாவது வாங்கு. நான் மஞ்ச கைட்ட போட்டுக்கிறேன்டா, எனக்கு அரை பவுன்ல ஒரு மாங்கல்யம் மட்டும் வாங்கி கொடு. அன்னைக்கே சொன்னேன்ல முத்து, மாமா கிட்ட சம்பளத்தை வாங்குடா. நீ முன்னாடி தான் கடையிலையும் பண்ணையிலையும் ஒழுங்கா வேலை பார்க்காம டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருந்த. எல்லா வேலையும் மாம்சி தான் பார்க்கும். இப்போ ஒரு மாசமா நீ தானடா பாக்குற பண்ணைய. அதுக்கு தான் மாமாவே உங்ககிட்ட வந்து சம்பளம்னு கொடுத்துருக்காரு. அதை வாங்கு முத்து. நீ வந்து கேட்கணும்னு மாமா நினைக்கிறாருடா, போய் கேளு. வெண்ணிலாவுக்கு தாலி பறிச்சு கோக்குற விசேஷம் வைக்கணும்னு சொல்லுடா. ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுல இது உனக்கு ரொம்ப முக்கியமா? நானே ஒரு தப்பு பண்ணிட்டு அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கேன். இதுல இவளுக்கு சும்மா நொய்யுனுக்கிட்டு. ஏன் உனக்கு அந்த மஞ்சள் கைத்தை கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தா கலட்டி வச்சிருக்காயே. சும்மா எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் சொல்லாதடா. அப்புறம் வேற எப்படி சொல்ற? முத்து, எனக்காக கேளுடா மாமா கிட்ட. இல்லாட்டி இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு சங்கடமா இருந்தா அவர் கொடுக்குற சம்பளத்தையாவது வாங்கு. அதை சேர்த்து வச்சா ஒரு 6-7 மாசத்துல அரை பவுன் மாங்கல்யம் வாங்கிடலாம்டா. எனக்கு அது மட்டும் செஞ்சு கொடு முத்து. அதான் கேக்குறேன். இப்ப இந்த மஞ்சள் கிழங்கையும் மஞ்சள் கயிறையும் போட்டுக்கிறதுக்கு உனக்கு சங்கடமா இருந்தா கலட்டி வச்சிரு. அப்படி கஷ்டப்பட்டு ஒன்னும் நீ அதை போட்டுட்டு இருக்க வேண்டாம். கலட்டி வச்சுட்டு கிளம்பு உங்க வீட்டுக்கு. இப்படி சொன்னாலும் சொல்லுவேன், ஆனா மாமா கிட்ட போய் எனக்காக நீ கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அப்புறம் எதுக்குடா எனக்கு தாலி கட்டுன? தெரியாம கட்டிட்டேன்டி. வேணா நானே கலட்டிடவாத. இன்னொரு தடவை இப்படி நீ பேசினேன்னு வையே. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ சொன்ன மாதிரி நான் போயிடுவேன். ஆனா எங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு அதை செஞ்சிரு. நானாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சதே நீ தானே. நீயே முடிச்சு வச்சிரு. நானாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்.